10 லட்சம் ரூபாய் என்பது வழக்கறிஞர்களுக்கு இறப்பு நிதியாக இருந்தது. அந்த வழக்கறிஞர்களுக்கு இறப்பு நிதி 30 ரூபாய் ஒட்டும் போதே இருக்கும் அந்த பட்சத்தில் 120 ரூபாயை உயர்த்தி இருக்கிறார்கள். அதை பற்றி கவலை. ஆனால் அது எந்த பாகுபாடும் கிடையாது. 35 வயதுக்கு உள்ளே வந்து வழக்கறிஞர் தொழில் நடத்துபவர்களுக்கு 10 அதுக்கு பிறகு 1 லட்சம் என்று ஸ்லாப் வைத்து விட்டார்கள். 30 ரூபாய் ஒட்டி இருக்கும் போது 7 லட்சம் ரூபாய் கொடுக்கும் போது அனைவருக்கும் 7 லட்சம் உண்டு என்ற சட்டம் இருந்தது. ஆனால் இப்போது அப்படி கிடையாது. அனைத்து வழக்கறிஞர்களும் சமமே. வழக்காடிகளாக வழக்கறிஞர் தொழில்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த ஸ்லாப் சிஸ்டம் வைக்கும் போது வழக்கறிஞர்களுக்கிடையே ஒரு மன நெருடல் ஏற்பட்டுள்ளது. அதை திரும்ப கலந்தாய வேண்டும் என்று இந்த உண்ணாவிரதத்தின் போது தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல 30 ரூபாய் வாங்கும் போது 10 லட்சம் என்று சொன்ன அதே அரசு தற்போது நமது பார் கவுன்சில் அதை 25 லட்சமாக உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்ற அந்த நல்ல நோக்கத்திற்காகவே இந்த உண்ணாவிரத போராட்டம். ஆக அது சம்பந்தமாக நமது ஜாக் அமைப்பின் முன்னாள் செயலாளர் அண்ணன் சகாபதியம் சார் அவர்கள் இதை பற்றி ஒரு உரையாற்றுவார். தேதி போடப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் இந்த மாபெரும் உண்ணாவிரதமானது வழக்கறிஞர்கள் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அட்வொகேட்ஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2025 மத்திய அரசினால் கொண்டு வரப்பட்ட அந்த வரைவு மசோதாவில் ஏற்பட்ட இடர்பாடுகள் சம்பந்தமாக வழக்கறிஞர் சேமநிலை நிதியை 10 லட்சத்திலிருந்து 28 லட்சமாக கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவும் வழக்கறிஞர்கள் தொழிலில் ஏற்படும் அது பாதிப்பினால் அவர்களுக்கு வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டத்தை உடனே கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்திற்காக மத்திய அரசையும் மாநில அரசையும் கவன செய்யும் விதமாக இந்த உண்ணாவிரத போராட்டம் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. 26 இந்த உண்ணாவிரத போராட்டம் பொதுக்குழு தீர்மானத்தின் அடிப்படையில் நடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் கடந்த 26/2/2025 தேதியிலிருந்து வருகின்ற 1ஆம் தேதி வரை நீதிமன்ற புறக்கணிப்பில் இருக்கின்றோம். இந்த நீதிமன்ற புறக்கணிப்பில் மூலம் ஒரு கவலை ஈர்ப்பு மத்திய மற்றும் மாநில அரசுகளை கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவே வழக்காடிகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்பதை இதன் மூலம் இந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் முழுவதுமாக வெற்றி அடைந்து விட்டது என்று சொல்ல முடியாத நிலையில் இதை மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் எங்கள் ஜாக் அமைப்பின் மூலமாக அமைக்கப்படும் குழுவின் மூலமாக பரிந்துரை நேரடியாக சென்று வைக்க நன்றி. திருச்சிராப்பள்ளி வழக்கறிஞர் சங்கம் தலைவர் எஸ் பாலசுப்ரமணியன்.